ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம், அதாவது கீ ரைஸ் செய்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு வந்துடலாம். பட்டாணி வந்து நைட்லேயே ஊற போட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம், அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். கீ ரைஸுக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, கல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு ஆயில் காஞ்சி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு அதுலேயே ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் நல்லா வதக்கிடலாம். போட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். அதுலேயே வந்துட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் வதக்கி விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேரட்டும் பீன்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு வந்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டு வதக்கிடலாம். இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்திக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்தும் போது காய் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், சீக்கிரம் வதங்கிடும். அதோடு வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து 2 வதக்கி விட்டுடலாம். அதோட பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணியும் வந்துட்டு இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ணல, பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் காரம் இருக்கும், அப்புறம் பட்டை லவங்கத்தில் காரம் இருக்கும். அதுவே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். காரம் உங்களுக்கு வேணும்னா வேறு பிரியாணி மசாலா பொடி அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நாங்கள் வந்துட்டு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான், மற்றெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற காரம். அதோடு வந்து நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுலாம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரைஸு 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம்ல, அதே அளவு தான். நான் இப்போது வந்துட்டு அதே அளவில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஃபுல்லாக தேங்காய் பாலை ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சமாக தான் தேங்காய் பால் இருக்குதுன்னா தண்ணி தேவைப்பட்டால் தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்தேன். அதை ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் கொட்டிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போதைக்கு ரைஸ் சேர்த்துலாம் கொதித்து வந்த உடனே ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை இதிலே வந்து ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து ரைஸு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லெமன் வந்து நம்ம கொஞ்சம் புழிஞ்சு விட்டுடலாம். லெமன் புழிஞ்சு விடும்போது நமக்கு ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு எடுத்து வச்சிடும். பாருங்கள் ரைஸ் வந்துட்டு எப்படி வந்திருக்கு, நல்லா பளபளன்னு அழகாக சூப்பராக வந்து. நீங்களும் கீ ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓன்றது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட், ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபில் நீங்கள் மந்த்லி 10,000லேருந்து 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் வேணும்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.